ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணம் விபத்து தொடர்பாக பலவிதமான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது. ஈரானோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட ஆக்சிஸ் நாடுகள் தங்களுடைய நாடுகளில் 3 நாட்கள் துக்க தினத்தை அறிவித்திருக்கிறார்கள். தேசிய துக்க தினமாக இதை அறிவிப்பதற்கான காரணம் ஈரானோடு நெருங்கிய தொடர்புகளை இந்த நாடுகள் பேணிக் கொண்டிருக்கின்றன. இறுதியாக இலங்கைக்கு ஈரானுடைய ஜனாதிபதி 2 வாரங்களுக்கு முன்பதாக வந்து சென்றிருந்தார். இந்த விபத்திற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவும் தான் என்றிருக்கிறார். யுஏஇல இந்த வகை ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வகையான ஹெலிகாப்டர்களையே பிரசிடென்ட்டுடைய பயணத்துக்கு பயன்படுத்தி இருக்க கூடாது என்பதுதான் அவர்களுடைய பிரதானமான வாதமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்றும் பாராமல் நீச்சலுடையோடு பெண்களுக்கு கண்காட்சி நடத்துகிற சவுதி அரேபியாவா அல்லது காசாவுக்காக பாலஸ்தீன விடுதலைக்காக மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய மீட்புக்காக நிற்கக்கூடிய ஈரானா என்று பார்த்தால் நம்ம இப்ராஹிம் ரைசியை பற்றி இவ்வளவு பேசினாலும் உண்மையிலேயே அதைவிட அதிகமாக பேசப்பட வேண்டியவர் யாருன்னு கேட்டா இந்த அமீர் அப்துல்லாஹி. ஏன்னு கேட்டா இப்ராஹிம் ரைசி மரணித்திருக்கிறார் என்கிற நிலையில காசாவுக்கான ஈரானுடைய ஆதரவு என்ன நிலை எடுக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு 227வது நாளாக காசாவிலும் காசாவை ஒட்டி சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நமக்கெல்லாம் தெரியும், நேற்று இரவு முதல் உலகம் முழுவதும் பேசப்படும் ஒரு செய்தியாக மாறியதுதான் ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட 9 பேருடைய மரணங்கள் தொடர்பான செய்திகள். இந்த செய்திகளை பொறுத்தவரையில் வளமைக்கு மாறாக இந்த செய்திகள் சர்வதேச அரங்கிலே இடம் பிடித்தமைக்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம் என்று சொன்னால், ஈரான் காசா விவகாரத்தில் மிக மும்முரமாக செயல்படுகிறது, அமெரிக்காவுக்கே எதிராக நிற்கிறது, நேரடியாகவே உலக நாடுகளுடைய எச்சரிக்கையை மீறி இஸ்ரேல் மீது பயங்கர தாக்குதல்களை நடத்தியது, மீண்டும் தாக்கினால் மீண்டும் தாக்குவோம் என்கிற பயங்கர எச்சரிக்கைகளை தொடர்ந்து விடுத்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் இப்ராஹிம் ரைசி, அதே நேரத்தில் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட 9 பேர் விமான விபத்திலே, ஹெலிகாப்டர் விபத்திலே மரணம் அடைந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான நிலையில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது இதையொட்டியும் காசாவிலும் என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணம் விபத்து தொடர்பாக பலவிதமான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக அவருடைய அன்றைய விமான பயணம், ஹெலிகாப்டர் விபத்து என்பது ஈஸ்ட் அசர்பைஜான் கவர்னேட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் தான் அந்த விபத்து நடைபெற்றிருந்தது. இந்த விபத்துக்கும் இஸ்ரேலுடைய மொசாதுக்கும் ஏதும் தொடர்பு இருக்கிறதா என்கிற பலவிதமான சந்தேகங்களும் எழுப்பப்பட்டு வந்தாலும் இது தொடர்பாக இதுவரைக்கும் ஈரான் வெளிப்படையாக எந்த விதமான செய்திகளையும் வெளியிடவில்லை. தங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருப்பதாக ஈரான் சொல்லவில்லை. சந்தேகம் இருப்பதாக அவர்கள் அறிவித்தால் அதைத்தான் நாமும் எடுத்து சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தான் அது தொடர்பாக அந்த செய்திகளை வெளியிடுவதற்கு தகுதியானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் இதுவரைக்கும் ஈரான் வெளியிட்டு வருகிற தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விபத்துக்கான காரணம் காலநிலை தான். பயணித்த பகுதி கடுமையான பனிமூட்டமாக இருந்தது, மலைப்பாங்கான பகுதியாக இருந்தது, விமானம் ஹெலிகாப்டருக்கு நகர முடியாமல் போய்விட்டது என்றுதான் இதுவரைக்கும் செய்திகள் வந்திருக்கிறது. எது எப்படி போனாலும் ஈரானுடைய இராணுவ தலைமை இன்றைய நாள் விமான விபத்து, ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக உடனடியான விசாரணைகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த விசாரணைகளுடைய முடிவுகள் வரும்போதுதான் என்ன நடந்தது என்பதை நாம் உறுதியாக அறிய முடியும். குறிப்பாக இந்த ஹெலிகாப்டர்களை எடுத்துக்கிட்டோம்னா, விமானங்களை எடுத்துக்கிட்டோம்னா, அதில் பிளாக் பாக்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க, கருப்பு பெட்டி என்று சொல்வார்கள். அது கருப்பு கலரில் இருக்காது, எல்லோ கலரில் இருக்கும். ஆனால் பிளாக் பாக்ஸ் என்று தான் பேர் சொல்லுவார்கள். இது என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு ஹெலிகாப்டரோ அல்லது ஒரு விமானமோ தயாரிக்கப்பட்டு பயணத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நாட்கள் முதல் அதில் நடக்கிற அத்தனை செய்திகளையும் ரெக்கார்ட் பண்ணுகிற ஒரு சிஸ்டம் அதிலே இருக்கும். எனவே அந்த கருப்பு பெட்டி ஆய்வுக்குட்படுத்தப்படும் போது மேலதிகமான தகவல்கள்
வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லையா என்கிற தகவல்களை இதுவரைக்கும் ஈரான் உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். என்கிற நிலையில் என்னவெல்லாம் இதையொட்டி நடந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா இனி ஒரு 10 நாளைக்கு இது தொடர்பான அப்படி நடந்தது இப்படி நடந்தது என்கிற பல வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். பல பேரும் அது சம்பந்தமாக பேசிக்கிட்டே இருப்பாங்கிறதுனால மொத்தமாக இதில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த செய்திகளை எல்லாம் நீங்க ஓரங்கட்டிடலாம், உங்க டைமை சேவ் பண்ணிடலாம். என்ன நடந்திருக்கலாம் இதிலே என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணம் தொடர்பாக, அவருடைய இந்த இழப்பு தொடர்பாக பல நாடுகளும் கவலை வெளியிட்டு வருகிறது, அதற்குரிய வருத்தங்களை தெரிவித்து வருகிறது என்கிற நிலையில் ஈரானோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட ஆக்சிஸ் நாடுகள் தங்களுடைய நாடுகளில் 3 நாட்கள் துக்க தினத்தை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக லெபனான், சிரியா உள்ளிட்ட நாடுகள் நாளை முதல் தொடர்ந்து 3 நாட்கள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்படும் என்கிற அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இலங்கையும் 21ஆம் தேதி இன்றைய தினம் இலங்கையினுடைய தேசிய துக்க தினமாக அறிவிக்கப்படுகிறது, ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணத்தை ஒட்டி என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி பல நாடுகளும் தேசிய துக்க தினமாக இதை அறிவிப்பதற்கான காரணம் ஈரானோடு நெருங்கிய தொடர்புகளை இந்த நாடுகள் பேணிக் கொண்டிருக்கின்றன. இறுதியாக இலங்கைக்கு ஈரானுடைய ஜனாதிபதி 2 வாரங்களுக்கு முன்பதாக வந்து சென்றிருந்தார். இலங்கையிலே இருக்கக்கூடிய அதாவது மகாவலி திட்டத்திற்கு பிறகு மிக பிரம்மாண்டமான நீர்த்தேக்கத்தினை அவர் திறந்து வைத்திருந்தார். அதற்கான நிதியுதவிகளை 2007ஆம் ஆண்டுகளில் ஈரான் தான் இலங்கைக்கு வழங்கி இருந்தது. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் இலங்கையோடு தொடர்புபட்டிருப்பதாலும் இலங்கையும் தேசிய துக்க தினமாக நாளைய தினத்தை அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கும் போது இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்கான காரணங்கள் என்று வெளிப்படையாக அரசியல்வாதிகள் பேசுகிற காரணங்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதிலே குறிப்பாக முன்னாள் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளில் ஒன்று என்னன்னு கேட்டால், இந்த விபத்திற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவும் தான் என்றிருக்கிறார். அந்த கருத்தை பொறுத்தவரையில் அவர் எதை வச்சு அதை சொல்றாருன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய ஈரான் மீதான பொருளாதார தடைகள் காரணமாக எங்களுக்கு இந்த வகையிலான விமானங்களுக்கு, இந்த வகையிலான ஹெலிகாப்டர்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, அதற்கான தடைகள் இருந்த காரணத்தினாலேயும் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு அரசியல் ரீதியிலான பார்வை மட்டுமாகத்தான் இருக்க முடியும் என்கிற நிலையில் இந்த வகையான ஹெலிகாப்டர்கள் தான் ஈரானிலே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வகை ஹெலிகாப்டர்கள் பெல் வகை ஹெலிகாப்டர் என்று சொல்லுவாங்க. இந்த ஹெலிகாப்டர்கள் 10க்கு மேலே ஈரானிலே பயன்படுத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. 1960 காலப்பகுதிகளில் கனடாவினுடைய இராணுவத்திற்காக UH-1 என்கிற விமானத்தினுடைய அடிப்படை அசலை வைத்து உருவாக்கப்பட்ட ஹெலிகாப்டர்கள் தான் இந்த பெல் வகை ஹெலிகாப்டர்கள். இந்த பெல் வகை ஹெலிகாப்டர்களுடைய அப்டேட் வெர்ஷன் வருவதற்கு பதிலாக இதற்கே என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா 2 என்ஜின்கள் பொருத்தப்பட்டு அதுவே அப்டேட் ஆக கொடுக்கப்பட்டது பிற்பட்ட நாட்களில். இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் அவருடைய மரணத்திற்கு காரணமான அந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட இந்த ஹெலிகாப்டர் கூட 2 என்ஜின்களை கொண்டது. 2 என்ஜின்கள் அவங்க எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ணதுக்கு பிறகு மேலதிகமாக ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஒரு என்ஜின் இருக்கிற நேரத்தில் இந்த பெல் வகை விமானத்தில் 9 பேர் மட்டும்தான் பயணிக்க முடியும் என்றிருந்த நிலையில் 2 என்ஜின்கள் அப்டேட் பண்ணப்பட்டதற்கு பிறகு 12 பேர் வரை அதிலே பயணிக்க முடியும் என்கிற நிலை அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே ஈரானில் இருக்கக்கூடிய பெல் வகை ஹெலிகாப்டர்களில் 12 பேர் வரைக்கும் பயணிக்க முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நிலையில தான் இந்த வகையான ஹெலிகாப்டர்கள் அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகளிலும் பயன்பாட்டில் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த வகையான ஹெலிகாப்டர்கள் தீயணைக்கும் பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது, அதே போல சரக்குகளை பரிமாற்றிக் கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது, ஆயுதங்களை ஏற்றிச் செல்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஈரானிலே முக்கியஸ்தர்களுடைய பயணங்களுக்காகவும் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பல ஊடகங்களும் குறிப்பாக அல் ஜசீராவே இந்த செய்திகளை ஒரு பட்டியலாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட வகை ஹெலிகாப்டர்கள் ஈரான் மீது விதிக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை காரணமாக இந்த ஹெலிகாப்டர்களுக்கு வாங்குவதற்கு தேவையான உதிரி பாகங்கள், பார்ட்ஸுகளை எதையுமே
புதிதாக அவர்களால் கொள்வனவு செய்ய முடியவில்லை என்கிற நிலையும் ஈரானுக்கு இருக்கிறது. மற்ற நாடுகளுக்கு இல்லை. ஈரானுக்கு பொருளாதார தடை காரணமாக இந்த நிலை ஏற்பட்டிருந்தது. பெல் 212 என்கிற இந்த வகையான ஹெலிகாப்டர்கள் இதற்கு முன்பதாக ஏதாவது விபத்துகளில் சிக்கி இருக்கிறதா என்று சொன்னால் 2023 கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் யுஏஇல இடம்பெற்ற கடற்கரையில் இடம்பெற்ற ஒரு விபத்தில் இப்படியான ஒரு விமானம் விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது, இப்படியான ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற பதிவுகளும் இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிறது. எனவே கடந்த வருடம் இப்படியான ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்கிற நிலையில் ஈரானுடைய பாதுகாப்பு படை மீண்டும் இதே வகை ஹெலிகாப்டர்களை ஜனாதிபதியினுடைய பயணத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாக ஈரானுடைய அதிகாரிகளாலேயே பேசப்படுகிறது. எனவே எதிர்கால விசாரணைகளில் இது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த வருடம் யுஏஇல இந்த வகை ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வகையான ஹெலிகாப்டர்களையே பிரசிடென்ட்டுடைய பயணத்துக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய பிரதானமான வாதமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த வகையான பெல் 212 என்கிற வகையான ஹெலிகாப்டர்களை பொறுத்தவரையில் ஜப்பானுடைய கடலோர காவல் படை இதை பயன்படுத்தி வருகிறது. அமெரிக்காவினுடைய சட்ட அமலாக்க முகவர் நிலையம் இதை பயன்படுத்தி வருகிறது. தீயணைப்பு துறைகள் இதை பயன்படுத்தி வருகின்றன. தாய்லாந்தினுடைய தேசிய காவல்துறை, தாய்லாந்தினுடைய நேஷனல் போலீஸே என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த வகையான பெல் 212 வகையான ஹெலிகாப்டர்களை தான் பயன்படுத்தி வருகிறார்கள். எனவே ஈரானுக்கு பார்ட்ஸ் இறக்குமதி செய்வதற்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த விமானம் மற்ற பல நாடுகளிலும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விமானம். ஆனால் கடந்த வருடம் இதே வகை விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கும் போது அதை ஏன் ஐஆர்ஜிசி கவனத்தில் கொள்ளவில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மல்டி மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த வகையான ஹெலிகாப்டர்கள் 10 ஹெலிகாப்டர்கள் ஈரானிடத்தில் இருப்பதாக சொல்ல துல்லியமான கணக்கு கிடையாது. ஏன்னா ஒன்ன புரிஞ்சுக்கிறங்க, ஈரானிடத்தில் இந்த வகை ஹெலிகாப்டர் எத்தனை கடற்படை கப்பல்கள் இருக்கிறது, எத்தனை ஆயுதம் எவ்வளவு இருக்கிறது என்கிற விவரங்கள் எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக சொல்லப்படக்கூடிய தகவல்களே ஒழிய கரெக்டாக அக்யூரேட்டாக ஈரானிடத்தில் இத்தனை தான் இருக்கிறது என்பதை வெளிப்படையாக ஈரான் எங்கேயுமே வெளிப்படுத்தியது இல்லை. எனவே யாருமே அதை இவ்வளவுதான் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. வெளிப்படையாக ஒவ்வொருத்தர கணிப்பு பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது 10 ஹெலிகாப்டர்கள் வரைக்கும் இருக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்கள் எப்போ வாங்கப்படுகிறதுன்னா இப்ப இருக்கக்கூடிய ஈரானுடைய அரசாங்க காலத்துகளில் எடுக்கப்பட்டது கிடையாது. என்னைக்கு ஷாவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் வாங்கப்பட்ட ஹெலிகாப்டர்கள். ஷா ஆட்சியில் இருக்கும்போது வெளிப்படையாகவே இஸ்ரேலோடு ரொம்ப நெருங்கின தொடர்புல ஷா இருந்தார். இஸ்ரேலுடைய நெருங்கிய நண்பராக இருந்தார். அமெரிக்காவுடைய நெருங்கிய நண்பராக இருந்தார். அவர் வெளியேற்றப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டு மக்கள் புரட்சி ஏற்படுத்தப்பட்டு தான் ஈரானுடைய புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. ஷா இருக்கும்போது ஈரானுடைய விமானப்படை ரொம்ப பலம் பொருந்தியதாக பார்க்கப்பட்டது. காரணம் என்னன்னா இந்த பெல் 212 வகையான ஹெலிகாப்டர்கள் அப்போதே அவர்களிடத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே அன்றைய நாட்களிலேயே வாங்கப்பட்ட விமானங்கள் அப்டேட் வெர்ஷனாக சில மாற்றங்களோடு வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் ஈரானுடைய தற்போதைய கடற்படையில் இத்தாலியினுடைய தயாரிப்புகளோடு இணைந்த பெல் AB212 என்கிற அப்டேட் ஹெலிகாப்டர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எது எப்படி போனாலும் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் பழைய மாடல் ஹெலிகாப்டர் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி ஹெலிகாப்டர் சம்பந்தப்பட்ட விவரங்கள் இதுதான். இப்படியான நேரத்தில் இந்த விபத்துக்கான காரணங்கள்ல ஒன்றாக ஹெலிகாப்டர்ல சிக்னல் அமைப்பு இயங்கவில்லை அல்லது சிக்னல் அமைப்பு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சரும் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் இதை சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் இதில் நிறைய சந்தேகங்கள் எழும்புகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதுவரைக்கும் ஈரான் இந்த சந்தேகங்களை வெளிப்படையாக சொல்லலை. இனி சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஏன் சொல்றாருன்னா அசர்பைஜான் எல்லையை பொறுத்தவரையில் அசர்பைஜான் அந்த பகுதிகளுடைய வான் கண்காணிப்பில் துருக்கிக்கும் பங்களிப்பு இருக்கிறது. எனவே இதில் சிக்னல் இயங்கி இருந்தால் தங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்பதற்கான சிக்னலை இருந்திருந்தால் சிக்னல் இயங்குகிற ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இருந்திருந்தால்
ஆட்டோமேட்டிக்காக ஈரான் அதிபர் பயணிக்கிற இந்த ஹெலிகாப்டர்ல சிக்னல் வெளியாகி இருக்கும். எனவே உடனடியாக துருக்கி அதை அனுமானித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிறது துருக்கியினுடைய அரசாங்கம். எது எப்படி போனாலும் இதிலே சிக்னல் என்கிற ஒரு பகுதியே இல்லாமலும் இருந்திருக்கலாம் என்று துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் சொல்லுகிறார். துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சருடைய கருத்து பிரகாரம் இதில் சிக்னல் அமைப்பே இல்லை என்று சொன்னால் அப்படியான ஒரு ஹெலிகாப்டரை என்ன விதத்தில் பயன்படுத்தினார்கள் என்கிற இன்னும் ஒரு கேள்வியும் எழும்பும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எது எப்படி போனாலும் இந்த ஹெலிகாப்டர் எந்த இடத்திலே கரெக்டாக விழுந்திருக்கிறது என்பதை துருக்கியினுடைய ட்ரோன்கள் தான் கண்டுபிடித்தன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் இப்படியான ஒரு செய்தியையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் விமான ஆய்வாளராக இருக்கிற கைல் பெய்லி என்பவர் மிக முக்கியமான சில செய்திகளை இந்த விவகாரத்தில் வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்திகளை அல் ஜசீரா ஒரு தொகுப்பாக தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வரைபடத்தை நீங்க பார்க்க முடியும். இந்த வரைபடத்தில் இங்க இதுதான் ஈரானுடைய எல்லை, இங்க ஈராக் இருக்கிறது, இங்க டர்க்கி இருக்கிறது. இந்த ஈரானுடைய இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் தான் இந்த விமான விபத்து நடைபெற்றிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அல் ஜசீரா ஆய்வாளராக இருக்கக்கூடிய விமான ஆய்வாளராக இருக்கக்கூடிய கைல் பெய்லி அவரிடத்தில் எடுத்துக்கொண்ட தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த ஹெலிகாப்டருடைய மேலதிக படம். இதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பிளேடுகள் காணப்படும். இது ஒரு பிளேட், இங்க ஒரு பிளேட் இருக்கும். இந்த மாதிரி 2 பிளேட் இருக்கும். இது இந்த தயாரிப்பு இந்த பிளேடுகளை தயாரிக்கிறது கூட யுஎஸ் அமெரிக்கா தான் தயாரிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படியான நேரத்தில் இதை வைத்து என்ன நடந்திருக்கும் என்கிற செய்திகளை பொறுத்தவரையில் கைல் பெய்லி என்கிற ஆய்வாளர் சொல்லுகிறார், ஹெலிகாப்டர்களில் பைலட்டிடம் இருந்தோ அல்லது மற்றொரு விமான குழுவிடம் இருந்தோ அவசரமான அழைப்பு எதுவும் கிடைக்கவில்லை. அப்படி கிடைத்திருந்தால் கடுமையான கட்டுப்பாட்டு சிக்னல் எமக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எதுவுமே நமக்கு வரவில்லை என்கிறார். அதாவது இதுல இருந்து சிக்னல் வரல, சிக்னல் வந்திருந்தா எங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு ஆல்ரெடி துருக்கி சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இதுல சிக்னல் சிஸ்டமே கூட இல்லாமல் இருந்திருக்கலாம்ங்கறாங்க. அது இனிமே தான் கண்டுபிடிக்கப்படும். ஆனால் இருந்திருந்தாலும் சிக்னல் எங்களுக்கு கிடைச்சிருக்கணும், ஏன் கிடைக்கல என்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதே மாதிரி இந்த விமானங்கள் தொடர்பாக ஹெலிகாப்டர் தொடர்பான ஆய்வாளர் கைல் பெய்லி சொல்லும்போது அவர் சொல்லுகிற கருத்தை அல் ஜசீரா எடுத்து சொல்றாங்க. இதிலே சிக்னல் வெளிப்பட்டிருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு எஃபெக்ட் நடக்க போகுது, சிக்னல் கிடைச்சிருந்தா அந்த இடத்தை உடனே ட்ரேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எந்த சிக்னலும் கிடைக்கல. அதே நேரத்தில் ஒரு ஹெலிகாப்டருக்கு பறந்து கொண்டிருக்கும் போது நடுவான்ல ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் விமானி முதலாவதாக பைலட் என்ன பண்ணுவார் என்று சொன்னா அதை பறக்க வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவார். ஏதாவது பறந்துகிட்டு இருக்கும்போது ஏதாவது சிக்கல் வருதுன்னு அவருக்கு தெரிஞ்சாலும் அவர் முதல்ல என்ன பண்ணுவாராம் என்று கேட்டால் எப்படியாவது அதை நகர்த்திட முடியுமா என்று தான் அவர் முயற்சி செய்வார். இல்லை என்று சொன்னாதான் தகவல் தொடர்புகளை நமக்கு அறிவிப்பார். மற்றவங்களுக்கு என்ன செய்வார் என்று கேட்டால் எங்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்குங்கிறத 2வது தான் அறிவிப்பார். எனவே நாங்கள் அடிப்படையாக எந்த விதமான சிக்னலும் எங்களுக்கு கிடைக்கல என்கிறத வைத்து பார்க்கும்போது இந்த விமானத்தில் இருந்த பைலட் என்ன செய்திருக்கலாம் என்று சொன்னால் இந்த ஹெலிகாப்டரை எப்படியாவது தரையிறக்க முயற்சி செய்திருக்கலாம் அல்லது பறக்க வைத்து கொண்டே இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு ட்ரை அவர் 2ல் 1 பண்ணியிருப்பார். உடனடியாக தரையிறக்கிடுவோம் என்று முயற்சி செய்திருப்பார், அல்லது பறந்து போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம் என்று இந்த 2 விஷயங்களை அவர் முயற்சி செய்திருப்பார். எது எப்படி போனாலும் இந்த 2 முயற்சியும் தோல்வி அடைந்திருக்கிறது. இதை சொல்லுகிற அந்த ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா, இந்த விமானம் 2ஆக உடைந்திருக்கிறது என்கிறார். இந்த ஹெலிகாப்டர் விழுந்து வெடிச்சதுல 2ஆக உடைஞ்சிருக்குது. அதற்கான காரணத்தை அவர் எப்படி சொல்றாருன்னு கேட்டா, ஹெலிகாப்டரை தரையிறக்கிறதுக்கு பைலட் முயற்சி செய்கிற நேரத்தில் அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார். இங்கே 2 பிளேட் இருக்கிறது. இதை வைத்து அவர் எப்படியாவது ஒன்றும் தரையிறக்க முயற்சி பண்ணிருப்பார் அல்லது தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார். இப்படி நடக்கும்போது ஏரோடைனமிக் விசை, இதில் அவர் ட்ரை பண்ணும்போது ஏரோடைனமிக் விசை ஏற்பட்டிருக்கும். அந்த விசையை பயன்படுத்தும் போது அது 2ஆக உடைந்திருக்கும். ஏன்னா இவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார்னு சொன்னால் ஹெலிகாப்டர் சுழல ஆரம்பித்து விடும். நீங்கள் ஹெலிகாப்டர் விபத்துகள் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சிருப்பீங்க.
ஹெலிகாப்டர்கள் விபத்துகளில் சிக்கும் போது ஹெலிகாப்டர் அப்படி சுழல ஆரம்பிச்சிடும். 360 டிகிரியில அது அப்படியே டேன் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிருக்கும். அது ஏரோடைனமிக் விசை என்று சொல்லி அதை இந்த ஆய்வாளர் சொல்றாரு. அந்த ஏரோடைனமிக் விசை ஏற்பட ஆரம்பித்து விட்டால் அது இரண்டாக உடைந்து விடும். அப்படித்தான் இந்த ஹெலிகாப்டரும் இரண்டாக உடைந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் இன்னொரு செய்தியும் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ஹெலிகாப்டர் இயங்காமல் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதற்கு காரணமாக இன்னொன்றும் நடைபெற்றிருக்கலாம். அது எதுவாக இருக்கலாம் என்று சொன்னால், இந்த பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டரினுடைய இந்த பிளேட் வர்க் பண்ணாமல் மக்கர் பண்ணி இருக்கலாம். இந்த 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 பிளேட் இருக்குதா இல்லையா, இந்த பின்பகுதியில் இருக்கக்கூடிய சிறகுகள், அந்த சிறகுகள் வர்க் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதுல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருந்தாலும் ஏரோடைனமிக் சுழற்சி ஏற்பட ஆரம்பித்து விடும். அப்படி ஏற்பட்டால் இது சுற்றுச்சுழல ஆரம்பித்து விடும். அதனால் கூட விழுந்து இரண்டாக இது உடைந்திருக்கலாம் என்கிறார் இந்த விமானங்கள் தொடர்பான, இந்த ஹெலிகாப்டர் தொடர்பான ஆய்வாளர் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. எது எப்படி போனாலும் அந்த பகுதிகளில் இருந்த சூழல், அதே நேரத்தில் காலநிலை இந்த விபத்துக்கு அடிப்படை காரணமாக இருக்கலாம் என்பதுதான் இதுவரைக்கும் சொல்லப்படுகிறது. இங்க நீங்க பார்க்கலாம், மலையுச்சில இருக்கக்கூடிய விமானத்தினுடைய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இந்த விமானம் இரண்டாக உடைந்த நிலையில தான் இந்த விமானம் இருக்கிறது. இதிலே பயணித்த அனைவருடைய உடல் பாகங்களும் ஜனாசாக்களும் மீட்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த விமானம் வெடித்து சிதறுகிற காட்சி என்ற ஒரு வீடியோ பரப்புறாங்க. அது ஃபேக் வீடியோ, அது நெஜ வீடியோ கிடையாது. ஏன்னா இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகிற நேரம் இருட்டான நேரம். அதை வீடியோ பிடிச்ச மாதிரி ஒருத்தர் வீடியோவில் அது வெடிச்சு செதறத வீடியோ பண்ணின மாதிரி காட்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு நிலை இருந்திருந்தால் எங்க இது அக்யூரேட்டா விழுந்திருக்கிறது என்பதை உடனடியாக போய் பார்த்து ஆட்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை ஈரானுடைய ராணுவம் செய்திருப்பாங்க. அதற்கு எந்த வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை. எனவே இந்த மாதிரி பொய்யான வீடியோக்களை பரப்புறதுனால எந்த நலவும் ஏற்படாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நிலையில் ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியோடு யாரெல்லாம் பயணித்தார்கள், அவர்கள் யார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை இதில் விளங்கிக்கிறங்க. இது காசா ஒட்டிய பிரச்சனைகளோடு ஈரான் தலையிட்டு இருக்கிறது. ஈரான் காசா விவகாரத்தில் 100% பங்களிப்பை கொடுக்கிறது என்கிற வகையில், இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்கிற வகையில் தொடர்ந்து நம்ம இவங்க தொடர்பான செய்திகளை சொல்லி வர்றோம். இதில் நம்ம ஷியா சன்னி என்கிற வேறுபாட்டை பார்த்து மார்க்க ரீதியிலான பிளவுகளை சுட்டிக்காட்டி இந்த செய்திகளை எங்கேயுமே சொல்லலை. மார்க்க ரீதியாக நமக்கும் அவங்களுக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அது வேற விவகாரம். ஆனால் இந்த விவகாரத்தில் முழுக்க முழுக்க காசாவுக்காகவே நின்ற ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி கொல்லப்பட்டிருக்கிறார். எனவே இதை குறை மதிப்புக்கு உட்படுத்தாதீர்கள். நம்முடைய இந்த மாதிரியான சிந்தனைகளை வச்சு அவங்களுடைய மரணத்தை நம்ம கேவலப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ அது தொடர்பான செய்திகளை குறை மதிப்புக்கு உட்படுத்தவோ கூடாது. ஏன்னு கேட்டால் அத்தனை பேரும், அத்தனை அரபு நாடுகள், 56 இஸ்லாமிய நாடுகள் உலகத்தில் இருக்கிற நிலையில் இவர்கள் தான் வெளிப்படையாகவே அவர்களுடைய ஆக்சிஸ் கண்ட்ரிஸ் உடைய ஆதரவோடு காசாவுக்காக நிற்கிறார்கள். நம்ம பார்வை என்னன்னா, யாரு காசாவுக்காக நிற்கிறாங்க? வெள்ளிக்கிழமை என்றும் பாராமல் நீச்சலுடையோடு பெண்களுக்கு கண்காட்சி நடத்துகிற சவுதி அரேபியாவா, அல்லது காசாவுக்காக, பாலஸ்தீன விடுதலைக்காக, மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய மீட்புக்காக நிற்கக்கூடிய ஈரானா என்று பார்த்தால், ஈரானை நாம் அரசியல் ரீதியாக இந்த விவகாரத்தில் அவர்களுடைய ஆதரவை ஆதரிக்கிறோம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆன்மீக பார்வை இதில் இல்லை. ஆன்மீக ரீதியாக அவர்களுடைய ஆன்மீகத்தை நம்ம ஏற்றுக்கிறவே இல்லை, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அரசியல் ரீதியாக இவர்கள் நீச்சலுடைய பெண்களை வைத்து கண்காட்சி நடத்துகிற நேரத்தில் அவர்கள் காசாவுக்காக வந்து நின்றிருக்கிறார்கள், நின்று கொண்டே இருக்கிறார்கள். எனவே இதிலே நாம் அரசியல் ரீதியாக யார் பக்கம் நிற்கப் போகிறோம் என்கிற கேள்வி மிக முக்கியமானது என்கிற நிலையில் இந்த விமானத்தில் பயணித்தவர்களில் மிக முக்கியமான 2 பேர். அதிலே ஒருவர் இப்ராஹிம் ரைசி, இரண்டாவது நபர் இவர். இந்த இருவர்களையும் பற்றிய சில குறிப்புகளை சுருக்கமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம் என்னன்னா, இதிலே பயணித்தவர்கள் மிக முக்கியமானவராக இருப்பவர் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்துல்லாஹி. இவரை பற்றி நான் 2வது மிக முக்கியமான சில செய்திகளை சொல்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் இது அல்லாமல் பயணித்தவர்கள் மிக முக்கியமானவர் மாலிக் ரஹ்மதி. இவர் யார் என்று சொன்னால், ஈரானுடைய ஈஸ்ட் அசர்பைஜான் மாகாணத்தினுடைய கவர்னராக இருக்கிறார். அதே நேரத்தில் ஆயத்துல்லா முகமது அலி அல் ஹஷீமி என்கிறவர் இதிலே பயணித்திருந்தார். இவர் யார் என்று சொன்னால், ஈரானுடைய சுப்ரீம் லீடர்
என்கிற ஆயத்துல்லா கொமைனியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறார் ஈஸ்ட் அசர்பைஜானுக்கு. இதுவல்லாமல் 4 பேர் அதிலே மேலதிகமாக பயணித்திருக்கிறார்கள். மொத்தம் 7 முக்கியஸ்தர்கள் இதிலே பயணித்திருக்கிறார்கள். இதிலே பயணித்த இந்த இப்ராஹிம் ரைசி, ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசியை பொறுத்தவரையில் 63 வயதில் இவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். ஈரானுடைய மிக உயர்ந்த சுப்ரீம் லீடராக ஈரான் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா ஆன்மீக தலைவர் என்று சொல்லி ஆயத்துல்லா கொமைனி என்கிற ஒருவரை வைத்திருக்கிறார்கள். இந்த கொமைனி என்கிறது ஒரு கதாபாத்திரமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த இடத்துக்கு யார் அவருடைய மரணத்துக்கு பிறகு இன்னொருவர் அந்த இடத்துக்கு வந்தார்னா அவர்தான் ஆயத்துல்லா அலி கொமைனி என்று சொல்லி பார்க்கப்படுவார். அப்படி ஒரு சுப்ரீம் லீடர் என்று சொல்லி ஆன்மீக ரீதியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற சித்தாந்தத்தின் பிரகாரம் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நடைமுறையை தான் அரசியல் ரீதியாகவும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எனவே ஜனாதிபதியே ஈரானில் இருந்தாலும் அதற்கு மேல் உச்சகட்ட பதவியில் இருக்கக்கூடியவர் தான் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா கொமைனி. இப்ப இருக்கிற ஆயத்துல்லா அலி கொமைனி உயிரிழந்தால் அந்த நேரத்தில் இவர் இருந்திருந்தார்னா அடுத்த ஆயத்துல்லா அலி கொமைனியாக சுப்ரீம் லீடராக இவர்தான் வந்திருப்பார் என்று பேசப்படுகிற அளவுக்கு செல்வாக்கு மிக்கவராக இவர் இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் ரைசி ஜனாதிபதியாக ஆகுவதற்கு முன்பதாக ஈரானுடைய நீதித்துறை, அதே நேரத்தில் மத ரீதியிலான உயர் அடுக்குகள் எல்லாம் பல பதவிகளை வகித்த ஒருவராக பார்க்கப்படுகிறார். 1989 தெஹரானில் துணை வழக்கறிஞராக பணியில் அமர்த்தப்பட்ட இவர் படிப்படியாக உயர்ந்து ஜனாதிபதியாக மாறியிருந்தார். 2017 ஆண்டு முதல் தடவை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர், அதிலே தோல்வி அடைந்தார். பிறகு 2021 வெற்றி பெற்றிருந்தார். வெற்றி பெற்றிருந்த நிலையில் தான் அவருடைய வெற்றிக்கு பிறகு அவர் தன்னுடைய வெளிவிவகார அமைச்சராக இவரை நியமித்திருந்தார் என்கிறதையும் நாம் இங்க புரிஞ்சுக்கிற வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் அவரோடு பயணித்த அடுத்த முக்கியமான நபராக இருப்பவர் வெளிவிவகார அமைச்சராக இருந்த அமீர் அப்துல்லாஹி. மிக முக்கியமாக நம்ம பேசப்படுகிற ஒருவராக இப்ராஹிம் ரைசி இருக்கிறார். இந்த காசா விவகாரத்தினால தான் இவ்வளவு தூரம் நம்ம அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறோம், வேற எந்த ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம இப்ராஹிம் ரைசியை பற்றி இவ்வளவு பேசினாலும் உண்மையிலேயே அதைவிட அதிகமாக பேசப்பட வேண்டியவர் யாருன்னு கேட்டால் இந்த அமீர் அப்துல்லாஹி. ஏன்னு கேட்டால் இவர் தான் ஈரானுடைய இப்ப இருக்கிற ஈரான் இருக்கிற சர்வதேச மட்டத்தில் பார்க்கப்படுகிற ஒரு ஈரான், இந்த ஈரானுடைய கட்டமைப்புக்கு மிக முக்கியமானவராக பார்க்கப்படுகிறவர் அமீர் அப்துல்லாஹி. இவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 வயது. இவருக்கும் இப்ராஹிம் ரைசிக்கும் இடையில 3 வயதுகள் தான் வித்தியாசம். இந்த அமீர் அப்துல்லாஹி 1997 முதன்முறையாக ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகத்தில் பல பதவிகளை வகித்திருக்கிறார். அங்க ஆரம்பிச்சவர் 1997 ஆரம்பிச்சவர் பல பதவிகளை வகித்திருக்கிறார். இதே நேரத்தில் பஹ்ரைனுக்கான ஈரானுடைய தூதுவராகவும் செயல்பட்டிருக்கிறார். அரபு நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சராகவும் கடந்த காலங்களில் இவர் பதவிகளில் அமர்ந்திருக்கிற அதே நேரம் இவர் இப்ராஹிம் ரைசி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு வெளிவிவகார அமைச்சராக இவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இப்படி நியமிக்கப்பட்டிருந்தவர் சீனாவினுடைய தலையீட்டில் சவுதி அரேபியாவினுடைய பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட முக்கியஸ்தராக பார்க்கப்படுகிறார். சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகள் மேம்படுத்தப்பட்டதா இல்லையா? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சவுதி அரேபியா கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக மிகப்பெரிய பிளவு சவுதிக்கும் ஈரானுக்கும் மத்தியில் இருந்தது. அரசியல் ரீதியாகவே இருந்தது, ஆன்மீக ரீதியாகவும் இருந்தது. ஆன்மீக ரீதியிலான பிளவு இன்றைக்கும் இருக்கிறது, அதிலே மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருக்கும்போது அரசியல் ரீதியாக 2 நாடுகளும் ஒன்றிணைவதற்கு மிக முக்கியமான பாலமாக செயல்பட்டவர் இவர்தான் சீனாவோட பேசி சீனாவினுடைய மத்தியஸ்தத்தில் ஈரானும் சவுதி அரேபியாவும் முழுமையான நண்பர்களாக மாற்றப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் என்பதில் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் 2023 கடைசியாக இவர் சவுதி அரேபியாவுக்கு ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தார் என்பது மட்டுமல்ல, இவர் செய்த பணிகள் மிக முக்கியமானது என்னன்னா, இந்த காசா விவகாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்ததிலிருந்து ஹமாஸோடும் அல் குதுஸ் படையணியோடும் காசாவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களோடும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் அவர்களோடு நேரடியாக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு உரியவராக பார்க்கப்பட்டவர் அமீர் அப்துல்லாஹி. இவர் தான் போய் ஹிஸ்புல்லாக்களோடையும் பேச்சுவார்த்தை நடத்துவார், கத்தாரோடையும் இவர் தான் பேச்சுவார்த்தை நடத்துவார், சவுதியோடையும் இவர் தான் பேச்சுவார்த்தை நடத்துவார், யூஎன்ல
ஊர்லையும் இவர் தான் போய் பேசுவார். எல்லா பகுதிகளிலும் அரபு நாடுகளையும் பகைத்து கொள்ளாமல் இதே நேரத்தில் மேற்கு நாடுகளுடைய தலையை தடவி கரெக்டாக காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மிக மும்முரம் காட்டிய ஒருவராக அமீர் அப்துல்லாஹி பார்க்கப்படுகிறார். இந்த அமீர் அப்துல்லாஹி செய்த காரியங்களில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, இந்த ஐநா சபையில் பாலஸ்தீனம் சம்பந்தமான நிறைய தீர்மானங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்த முடியாம பல முட்டுக்கட்டைகள் தொடர்ந்து போடப்பட்டு வருகிற நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த துறையில் இருக்கக்கூடிய பல ஆய்வாளர்களையும் வரவழைத்து ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தியிருந்தார். அந்த மாநாட்டிலே ஐநாவினுடைய தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் என்ன என்பதை ஆய்வு செய்து அது தொடர்பான முழுமையான ஆய்வறிக்கையை கொண்டு போய் ஐநா சபையிலே ஒப்படைத்தார். எனவே நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தினால் காசா சுதந்திரம் அடைய வாய்ப்பு இருக்கிறது, பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளை ஐநா சபை செய்ய வேண்டிய வேலையை காசாவுக்காக செய்து கொடுத்தவர் அமீர் அப்துல்லாஹி என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து பாலஸ்தீன விவகாரத்தில் நீங்க இதுக்கு முன்னாடி அமீர் அப்துல்லாஹியை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த பாலஸ்தீன பிரச்சனை வந்ததுக்கு பிறகுதான் அமீர் அப்துல்லாஹியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. முழுவதுமாக இதற்காகவே பல பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர் அமீர் அப்துல்லாஹி. இவருடைய இழப்பு உண்மையிலேயே காசா விவகாரத்தில் பாரிய ஒரு இழப்பு என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. என்ன பொறுத்தவரையில் ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவங்கள விட ஒருபடியாக நம்ம கூடுதலாக இந்த விவகாரத்தில் பார்க்கப்பட வேண்டியவர் யாருன்னா அமீர் அப்துல்லாஹி தான். ஏன்னு கேட்டால் இவர் தான் சர்வதேச நாடுகளுக்கு போய் இந்த கட்டமைப்பை வலுப்படுத்தியவர். இந்த ஹமாஸுக்கான பாலஸ்தீனத்திற்கான ஆதரவை பெரிய அளவில் திரட்டி கொடுத்தவர் யாருன்னு பார்த்தா அமீர் அப்துல்லாஹியாகத்தான் இருக்கிறார். இதே நேரத்தில் அவருக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து அப்படி இயங்குவதற்கான வாய்ப்பை கொடுத்தவராக இப்ராஹிம் ரைசி பார்க்கப்படுகிறார். இந்த இரண்டு பேரும் அந்த விமான விபத்திலே இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இவர்கள் இருவரை தவிர்த்து இன்னும் முக்கியமான 3 பேரும் அதிலே இருந்தார்கள். இந்த முக்கியமானவர்கள் இவர் யாருன்னு சொன்னா இப்ராஹிம் ரைசியினுடைய பாதுகாப்பு படைப்பிரிவின் முக்கிய தளபதிகளில் ஒருவர், அவரும் கூட இருந்தார். இந்த 2 பேரும் விமானியும் துணை விமானியும் பைலட் கோ பைலட் இருவரும் அதிலே இருந்தார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படி ஈரானுடைய அதிபருடைய மரணத்திலே அந்த ஹெலிகாப்டர் வகை என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, ஈரானுடைய அதிபருடைய பின்புலம் என்ன, ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சருடைய பின்புலம் என்ன என்கிற தகவல்களை எல்லாம் நம்ம உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விவகாரத்தில் ஷியா சன்னி என்கிற பிளவுக்குள்ள நம்ம போகவே இல்லை. இதில் நாம் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால் காசாவுக்காக அவர்கள் நின்றார்கள். இதில் இன்னொரு சந்தேகம் நிறைய பேர் எழுப்புகிற ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னு கேட்டா, இப்ப இப்ராஹிம் ரைசி மரணித்திருக்கிறார் என்கிற நிலையில் காசாவுக்கான ஈரானுடைய ஆதரவு என்ன நிலை எடுக்கும் என்பது ஒரு கேள்வியாக பல பேராலும் முன்வைக்கப்படுகிற நேரத்தில் ஒன்றை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஈரானுடைய ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை ஒன்று இருக்குது, அரச கொள்கை வச்சிருப்பாங்க. இதே நேரத்தில் தனிப்பட்ட நபர்களுடைய கொள்கையும் இருக்கும். ஈரானுடைய அரச கொள்கை என்னன்னு கேட்டா, நாங்கள் பாலஸ்தீனத்திற்காக நிற்போம் என்பதுதான் அவர்களுடைய அரச கொள்கையாகவே அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரானுடைய அதிபருடைய இழப்பினாலோ அல்லது வெளிவிவகார அமைச்சருடைய இழப்பினாலோ அவர்கள் ஹமாஸை கைவிட்டு விடுவார்கள் அல்லது பாலஸ்தீனத்தை கைவிட்டு விடுவார்கள், இந்த போர்ல அப்படி ஒரு ஸ்டக்கொண்டு ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற கதையாடல்கள் எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த நாட்டு சர்வதேச நடப்புகளை பார்க்கும்போது அவர்கள் ஆட்களுடைய இழப்புகளால் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஷா துரத்தப்பட்டதிலிருந்து, ஷாவினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதிலிருந்து அவர்கள் இந்த ஒரு நிலைப்பாட்டை பாலஸ்தீன விவகாரத்தில் எடுத்து வருகிறார்கள் என்பதை இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். எனவே அவர்கள் பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டில் ஒருபோதும் பின்னிற்க போவதில்லை என்பது மட்டுமல்லாமல், தற்போது வந்திருக்கக்கூடிய ஈரானுடைய அரசாங்கம் இப்ராஹிம் ரைசியினுடைய மரணத்திற்கு பிறகு துணை அதிபராக இருந்தவர் அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் 50 நாட்கள் தற்காலிக ஜனாதிபதியாக செயல்பட முடியும். இவரால் எந்த விதமான சட்டங்களையும் மேற்கொள்ள முடியாது, சட்டங்களை பாஸ் பண்ண முடியாது, எந்த விதமான செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியாது. 50 நாட்களுக்குள்ளாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தேர்தலுடாக புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டும். அப்படி தெரிவு செய்யப்படுகிற போது அவர் நிரந்தர ஜனாதிபதியாக அடுத்த ஆண்டுகளுக்கான ஜனாதிபதியாக அவர்தான் செயல்படுவார் என்பதுதான் ஈரானுடைய சிஸ்டமாக இருக்கிறது. சுப்ரீம் லீடராக அவர்கள் பார்க்கப்படக்கூடியவர் இந்த செய்திகளைத்தான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். இதுதான்
தான் ஈரானுடைய ஜனாதிபதியினுடைய மரணம் தொடர்பான மொத்த தொகுப்பாக இருக்கிறது. அவருடைய மரணத்தில் ஆளாளுக்கு 1000 சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த சந்தேகங்களை ஈரானே எழுப்பாத வரையில் நாம் அது தொடர்பாக பேச முடியாது. எனவே ஈரான் அப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்பினால் அல்லது அது தொடர்பான செய்திகளை வெளியிட்டால் நாம் அது தொடர்பான செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். எது எப்படி போனாலும் எங்களுக்கும் இந்த விமான விபத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று வலிய வந்து அறிவித்திருக்கிறது மொசாத் என்கிற ஒரு செய்தியும் இன்றைக்கு இருக்கிறது. மொசாதே வலிய வந்து ஏன் இந்த செய்திகளை அறிவிக்கிறாங்க என்கிற கேள்விகளும் இல்லாமல் இல்லை. இதற்கான விடைகளை எல்லாம் ஈரானுடைய IRGC தான் சொல்ல வேண்டும் என்கிற நிலையில் என்ன நடக்கிறது காசாவுக்குள் என்கிற சில செய்திகளையும் இன்றைக்கு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கிறது. இதுவரைக்கும் 35,500க்கும் மேற்பட்டவர்கள் காசாவிலே அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஆதரவு தளத்தை உருவாக்கும் வகையில் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இஸ்ரேலுக்கு எதிரான பாரிய தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான நேரத்தில் தான் ICCயில் நடைபெற்று வந்த விசாரணை, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த விசாரணையில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் அதே நேரத்தில் அவருடைய வார் கேபினட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற யோவ் கேலண்ட் ஆகிய 2 பேருக்கும் எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச நீதிமன்றம் அல்ல, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், 2 நீதிமன்றம் அதில் இருக்கிறது. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒன்று இருக்குது, இன்டர்நேஷனல் கோர்ட் ஒன்று இருக்குது. இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் தனி மனிதர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும். அந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இந்த இருவரும் குற்றவாளிகள், இவர்களை கைது செய்யுங்கள் என்கிற அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரெஸ்ட் வாரண்ட்னால யார் உள்ள போய் கைது செஞ்சுட்டு வருவா என்கிற கேள்விகள் எழும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்தால் போலீஸ் போய் அவரை கைது பண்ணிட்டு வரும். இது மாதிரி நாட்டினுடைய அதிபர்கள், பிரதமர்கள் மீதான அரெஸ்ட் வாரண்ட் சர்வதேச நீதிமன்றம் பிறப்பிக்கிற போது அதை உள்ள போய் யாரும் கைது பண்ணிட்டு வரமாட்டாங்க. ஆனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் இவர்களுக்கான சர்வதேச தடைகள் விதிக்கப்படும். இதை வைத்து சர்வதேச தடைகள் விதிக்க முடியும். பல நாடுகளும் என்ன பண்ணலாம்னா, எங்களுக்கு இவர் அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாகு எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, யோ கேலண்ட் எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, இஸ்ரேலுக்கு நாங்கள் இதை பண்ண மாட்டோம் அதை பண்ண மாட்டோம், இதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் தடைகளை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலதிகமாக அவர்கள் என்னவெல்லாம் செய்யலாம், செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாளைய தினம் மேலதிக செய்திகளாகவும் நம்ம இது தொடர்பாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இதே நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேட், இந்த ஈரானுடைய அதிபருடைய மரண செய்திகள் ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பான வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கும் பல மெர்காவா டேங்குகளை அவர்கள் அளித்திருக்கிற அதே நேரம் நார்த் காசா பகுதிகளில் ஜபாலியா முகாமுக்கு அருகாமையில் தான் தொடர்ந்து கடந்த 14 நாட்களாக சண்டைகள் நடைபெற்று வருகிறது. அதிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது அவர்களுடைய மெர்காவா டேங்குகள் வெடித்து சிதறுகிற அளவுக்கு தாக்குதல்கள் இன்றைக்கு பலமாக நடத்தப்பட்டு வருகிறது. ரஃபாவுக்குள் நுழைய முயர்ந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது கடுமையான எதிர்வினை தாக்குதல்களை, மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் இன்றைக்கு அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இப்படி பலவிதமான தாக்குதல்களும் இன்றைய தினமும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளால் நடத்தப்பட்டு வருகிறது. எனவே காசாவுக்கான ஆதரவு தளம் சர்வதேசத்திலே அதிகரித்து வருகிற அதே நேரம் இந்த ஈரானுடைய அதிபருடைய மரணம் என்பதும் சர்வதேச மட்டத்தில் ஒரு கவலையான நிலையை உண்டாக்கி இருக்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. எது எப்படி போனாலும் வெற்றியை தருவதும் தோல்வியை தருவதும் வல்ல இறைவன் மாத்திரமே. தனி மனிதர்களுடைய எவருடைய முயற்சியாலும் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ராஹிம் ரைசி இருந்தாலும், இப்ராஹிம் ரைசி இல்லாவிட்டாலும், ஈரான் இருந்தாலும், ஈரான் இல்லாவிட்டாலும் அல்லாஹு தான் வெற்றியை தருவான். அல்லாஹுவை மட்டும்தான் நம்ப வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நாம் கையேந்த வேண்டும். அல்லாஹு அல்லாத யாரிடத்திலும் நாம் கையேந்தக்கூடாது. அது மாபெரும் இணை வைப்பாக மாறிவிடும், ஷிர்காக மாறிவிடும். எனவே முஷ்ரிக்கான நிலையில் நாம் மரணித்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் மட்டும் கையேந்தக்கூடியவர்களாக, மனிதர்களையோ மரணித்தவர்களையோ வணங்குகிறவர்களாக இல்லாமல் ஏக இறைவனான, எப்பொழுதும் உயிரோடு இருக்கக்கூடியவனான, நம்மை முழுமையாக
கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஏக இறைவன் வல்ல ரஹ்மானை மாத்திரம்தான் நான் நம்ப வேண்டும். அவனிடத்தில் மட்டும்தான் நாம் கையேந்த வேண்டும். அவனிடத்தில் மட்டும்தான் நாம் பிரார்த்திக்க வேண்டும். எனவே அந்த வல்ல ரஹ்மான் யாரையும் எக்காரணம் கொண்டும் கைவிட மாட்டான். எனவே பாலஸ்தீனத்தின் வெற்றியும் தோல்வியும் ஆயுதங்களில் தங்கியிருக்கவில்லை, நம்முடைய பிரார்த்தனை என்கிற மாபெரும் ஆயுதத்தில் தான் தங்கியிருக்கிறது என்பதை ஆழமாக நம்புங்கள். யாருடைய இழப்புக்காகவும் யாரும் சளைத்து விடப் போவதில்லை. இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் ஒரே நேரத்தில் உயிரிழந்தார்கள். ஹமாஸினுடைய பல தலைவர்களை ஹமாஸ் இழந்திருக்கிறது. பாலஸ்தீனத்திலே 35,000க்கு மேற்பட்ட அப்பாவிகளை நாம் இழந்திருக்கிறோம். பல சுதந்திர போராளிகளை இழந்திருக்கிறோம். இப்படியான இழப்புகள் எல்லாம் வந்து கூட அவர்களுடைய சுதந்திர பயணத்திற்கு அது தடையாக இருக்கவில்லை. எனவே அவர்களுடைய இந்த பயணம் தொடர்ந்து வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் தாறுமாறான தாக்குதலூடாக இஸ்ரேலை திணறடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாலஸ்தீன வெற்றிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன மக்கள் வெற்றி அடைந்து நம்மை போன்று சுதந்திரமானவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்புங்கள். இதை தவிர்த்து வேறு எதையும் நாம் செய்யக்கூடாது. அதற்கு எந்த விதமான அனுமதியையும் இஸ்லாம் நமக்கு தரவில்லை என்பதையும் ஆழமாக மனதிலே புரிந்து கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள். எதிர்வருகிற 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை நாளாக இருக்கிறது. காத்தான்குடி ஹிஸ்புல்லா கலாசார மண்டபத்திலே பாலஸ்தீன விடுதலை மாநாடு நடைபெற இருக்கிறது. அதிலே கூட்டத்தோடு குடும்பத்தோடு கலந்து கொண்டு நாமும் பாலஸ்தீனத்திற்கானவர்கள், பாலஸ்தீன விடுதலைக்கானவர்கள் என்கிற குரலை ஓங்கி ஒலிப்போமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.